அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. சமாதானம் என்பது அனைவரும் தேடும் ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷம். 2 தெசலோனிக்கேயர் 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே போதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. இது நம் இரட்சகர் அருளும் வாக்குத்தத்தம். பரிபூர்ண சமாதானம் இது நமது சூழ்நிலைகளிலிருந்து வருவது அல்ல. இது புயல்களுக்கு இடையே ஒரு பலவீனமான அமைதியை போன்றதல்ல. இது கிறிஸ்துவின் சமாதானம். எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாதது, நிலையானது. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் அவரை முழுமையாக விசுவாசிக்கும் போது நம் இதயங்களை கலங்காமல் நிலையாக வைத்திருக்கிறார். உண்மையான சமாதானம் என்பது பிரச்சனைகள் அற்றதல்ல, அது கிறிஸ்துவின் பிரசன்னம். தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை ஆளட்டும். அது உங்கள் வார்த்தைகள், செயல்களால் பிரதிபலிக்கட்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் இதயத்தின் அமைதியிலும் ஆத்துமாவின் ஓய்விலும் உமது பிரசன்னத்தை நாடுகிறோம். எமக்கு நீர் அளித்த உம்முடைய பரிபூர்ண சமாதானத்திற்கு நன்றி. உம்மால் மட்டுமே கொடுக்கக்கூடிய சமாதானத்தை உலகிற்கு பிரதிபலிக்க உதவும். விசுவாசத்தில் உறுதியாகவும் ஆவியில் தாழ்மையாகவும் இருக்க வழிநடத்தும். ஆமீன். இன்று தேவனுடைய பரிபூர்ண சமாதானத்தில் நிலைத்திருங்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை தேவ சமாதானம் உங்கள் இதயத்தில் நிறையட்டும்.